ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கூட நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்முடைய பாதங்களுக்கு கொடுத்திருக்கும் அதிகாரங்கள். என்னடா பாதங்களுக்கு கொடுத்திருக்கும் அதிகாரங்கள்? அப்பனா தேவன் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்முடைய பாதங்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அதை நாம் ஒன்னொன்னு நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். பாருங்க, சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய பாதங்களுக்கு சகலத்தையும் அவர் கீழ்ப்படுத்தியிருக்கிற அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சிற்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நம்முடைய பாதங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அதிகாரம் பாருங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடக்கிற ஒரு அதிகாரம், பால சிங்கத்தையும் வலு சிற்பத்தையும் மிதித்து போடுகிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிசாசு நம்ம காலுக்கு கீழே தான் இருக்கிறான். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பிசாசை மேலே தூக்கி வைக்கிறதான் பெரிய பிரச்சனையாகுது. சர்ப்பத்தை தூக்கி மேலே வைக்கிறாங்க. ஆனா பிசாசு நம்முடைய பாதங்களுக்கு கீழே, ஃபீட்டுக்கு மேலே கூட வர முடியாது, பாதங்களுக்கு கீழே தான். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, யோசுவா 3வது அதிகாரம் 15-16வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அதாவது யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற நேரத்துல அந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் தங்களுடைய பாதங்களை, தங்களுடைய கால்களை அந்த யோர்தான் அந்த ஓரத்திலே பட்ட உடனே அந்த யோர்தான் ஒரு குவியலாக நின்றது என்று சொல்லி வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பனா யோர்தான் போன்று ஓடுகிற பிரச்சனைகள், யோர்தான் போன்று கரை புரண்டு ஓடுகிற தன்மையில ஆண்டவர் சில நேரம் சொல்வார், நீ உன் கால் எடுத்து வை அப்படின்பார், உன் பாதங்களை நீ எடுத்து வை அப்படின்னு சொல்லுவார். அப்ப பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் விலகுவதை உங்கள் கண் கூடாக பார்க்க தேவனே உதவி செய்வார். அப்பனா பாருங்க, நம்முடைய பாதங்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எந்த பிரச்சனை குறிச்சும் நீங்க கலங்க தேவையில்லை. ரோமர் 10வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய பாதங்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் அவ்வளவு அழகானவைகள். வேத வசனத்துல அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் அந்த சமாரியா பட்டணத்தில் ஒன்றிலே அவன் போய் கர்த்தரை இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிறான். He preached Jesus is Christ. அவன் பிரசங்கிக்கிற காரியம் கிறிஸ்து, இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிறான். அப்பொழுது மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. அது மட்டும் கிடையாது, அநேகம் இந்த அசுத்தாவி புறப்பட்டு போது, அலறி கொண்டு புறப்பட்டு போது, திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் சுகமாக்குறாங்க. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அப்படின்னா பாருங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் ஒரு பட்டணத்தில் பட்ட உடனே அந்த பட்டணத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை தேவன் கொடுக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிங்க, நல்லா போதிங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்படின்னா தேவன் நம்முடைய பாதங்களுக்கு அப்படிப்பட்ட அத்தாரிட்டி தேவன் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா அந்த அத்தாரிட்டி நமக்கு வந்துருச்சு? ஏன்னு சொன்னா, அவர் சிலுவையிலே நம்முடைய பாதங்களில் கால்களில் ஆணிகளினால் அவர் அடிக்கப்பட்டார். அந்த சிலுவையின் அந்த இரத்தம், கால்களில் வடிந்த இரத்தம் நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. அது மட்டும் கிடையாது, வேதவசனம் சொல்லுது, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழாக சீக்கிரமாக நசுக்கி போடுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போனா தேவன் நம்முடைய பாதங்களுக்கு எவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால அந்த ஒரு விசுவாசத்தோடு நாம் காலடிகளை எடுத்து வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஜெபிப்போமா? அன்பு தேவன், எங்கள் அப்பா பிதாவை இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுக்கு பாதங்களுக்கு தேவன் நீங்க அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். வல்லமை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால் சிலுவையிலே உடைய கால்களில் ஆணி பாய்ந்தது, உடைய ரத்தம் வழிந்தோடினது. அந்த ஒரு அதிகாரத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தேவனில் கொடுத்தீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தொடுவீரா. ஒவ்வொருவருக்கும் இந்த விசுவாசத்தை தேவன் தந்து வழி நடத்துவீரா. இந்த கிருபை மாத்திரம் எங்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமென். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம்.